நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெயதமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆங்கில மாதம் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, புதன் பகவான் புத்திக்காரகன், அறிவுக்காரகன், அவர் மே 31 அன்றைக்கி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பேசி ஆகிறார். அவர் அங்கே ஜூன் 14 வரைக்கும் ரிஷபத்தில் இருப்பார். இது ஒன்று, இது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் செவ்வாய் தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், இதுக்கு காரகனான செவ்வாய் பகவான் அதே மீனத்தில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான மேசத்துக்கு போகிறது ஒரு சிறப்பு. இந்த ரெண்டு ராசி தான் மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ மிதன ராசி பகவான் புதன் 12ஆம் இடத்துல மறைவு. இதனால் என்னன்னா, 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் 2 சுபகிரகங்களோட சேர்ந்து இருக்கிறாரு. இதனால் இதனால் ஜாதகங்களோட அந்தஸ்து, கௌரவம், சுயமரியாதை நல்லாவே இருக்கும். இதனால் ஒரு மதிப்பு குறைவான நிலைகள்லாம் எதுவும் ஏற்படாது. 2ஆம் இடம் தனவரவு நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3ஆம் இடம் சனி பார்க்கறதுனால இளைய சகோதரன் சகோதரி வழியாக சிறு பிரச்சனைகள் போகும். தேர்வு எழுதியிருந்தீங்களா, அதில் வெற்றிகள் கிடைக்காத நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தாய் வழி உறவு நல்லாயிருக்கும். வண்டி, வாகனம், வீடு, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது நிறைவேறும். வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்கள் வண்டி நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குழந்தைங்களுக்கும் உங்களுக்கு அப்பாவுக்கும் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் ஆகாத சூழ்நிலைகள் இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்பா மகன் உறவு அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க. அதாவது 6ஆம் இடத்தை 3 சுபகிரகங்கள் பார்க்குறதுனால வேலையெல்லாம் நல்லாயிருக்கும். கடன் நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு எங்கேயாவது கடன் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலலாம் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டு. 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால திடீர் பணவரவு. நீங்கள் இப்போ வீடு கட்டணும்னு நினச்சிருந்தீங்களே, அதுக்காக உண்டான எங்கேயாவது லோன் அப்ளை பண்ணியிருந்துருப்பீங்க. அது இத்தனை நாள் தடையாகவே இருந்திருக்கும். இப்போ அந்த லோன் சேங்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டு. 9ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பாகியங்கள்லாம் தந்தை வழி, அதாவது 9ஆம் இடம் பாகியஸ்தானம் சொல்லுவாங்க, தந்தை ஸ்தானம். இதனால் தந்தையினால் வரக்கூடிய அனுகூலங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதே மாதிரி தந்தையோட சொத்துக்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பாகியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தொழில்லாம் அந்தளவுக்கு சரியாக வராது. கொஞ்சம் அப்படியே மந்தமாக தான் போய்கிட்டு இருக்கோம். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால லாபங்கள்லாம் குறையும். ஏன்னா தொழிலே சரியாக இல்லாமல் இருக்கிறதுனால லாபங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல 3 சுபகிரகங்கள் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் மிதன ராசிக்காரங்க வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக எப்போ வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய சூழல் உங்களுக்கு சாதகமான காலகட்டம், உங்களுக்கு சாதகமான. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா பெரியவங்கள்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மிதன ராசிக்காரவங்க இப்போ நீங்கள் ஆன்மீக சுற்றுலா நல்லா மோட்சம், அதாவது மோட்ச வீடுன்னு சொல்லுவாங்க 12ஆம் இடத்தை. அது நல்லா இருக்கும்போது நீங்கள் ஆன்மீக சுற்றுலா இப்போதைக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் போயிட்டு வருவீங்க. நான் சொன்னது எல்லாமே பொது பலன் தான் சொல்லியிருக்கேன். துல்லியமான பலன் உங்களுக்கு வேணும்னா கீழே என் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துல்லியமான பலன்கள் ஜனன ஜாதகத்தையும் இப்போ கோச்சார ரீதியாகவும் இணைச்சி உங்களுக்கு துல்லியமான பலன்கள் சொல்லிடுறோம். நன்றி, வணக்கம்.